बीजेपी ने फिशरी सेक्टर के लिए नए प्रोडक्शन और प्रोसेसिंग प्लांट बनाने का ऐलान किया है। बीजेपी के मैनिफेस्टो में फिशरमैन साथियों को सीवीड की खेती और मोती की खेती के लिए भी प्रोत्साहित देने का बात कही गई है। यानी विकसित तमिलनाडु और विकसित भारत का मोदी का संकल्प अब इस चुनाव का मिशन बन चुका है। நண்பர்களே, நேற்றுக்கு தான் நீங்க எல்லாம் உற்சாகமா தமிழ் புத்தாண்டை கொண்டாடி இருப்பீர்கள். அந்த வாழ்த்துக்களோடு அந்த தமிழ் புத்தாண்டுல தான் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையையும் வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில தமிழகத்தின் முன்னேற்றத்திற்காக பல நல்ல திட்டங்களை உங்களுக்காக செயல்படுத்தி இருக்கிறோம். ஏழைகள்ல 3 கோடி வீடுகள் கட்டித்தரதுக்கான முயற்சி, முத்ரா யோஜனால நிறைய பேருக்கு கடன், அதே போல மோடியின் கேரண்டி கார்டுன்னு அதை படிக்கிறவங்க எல்லாம் பாராட்டுறாங்க. விவசாயியின் கிசான் சமிருத்தி மையத்தை உருவாக்குறதுக்காகவும் மீன் வளத்துறைக்கு புதிய உற்பத்தி கிளஸ்டர் உற்பத்தி மையங்களை உருவாக்குறதுக்காகவும், அதே மாதிரி கடல் பாசி, அதே மாதிரி முத்து வளர்ப்பு, அதாவது மீனவர்களுக்கு கடல் பாசியும் முத்தும் வளர்க்கிறதுக்கான உதவிகள், இது மாதிரி பல்வேறு நலத்திட்டங்கள் ஒவ்வொருத்தரையும் யோசிச்சு அந்த தேர்தல் அறிக்கையில சேர்க்கப்பட்டிருக்கு. அதாவது வளர்ந்த தமிழகம்தான் வளர்ந்த பாரதமாக மாறும் என்ற நம்பிக்கையோடு உங்கள் முன்னாடி எங்களுடைய தேர்தல் அறிக்கையை சமர்ப்பிக்கிறோம். साथियों, बीते 10 इयर्स में एनडीए सरकार ने तमिलनाडु के विकास के लिए दिन रात मेहनत की है। मोदी ने तिरुनेलवेली चेन्नई के बीच वंदे भारत एक्सप्रेस चलाई ताकि क्षेत्र के लोगों को सुविधा मिले, यहां विकास की गति बढ़े। अब बीजेपी ने अपने मैनिफेस्टो में घोषणा की है कि साउथ में भी बुलेट ट्रेन चलाई जाएगी। நண்பர்களே, கடந்த 10 வருஷமா பாரதிய ஜனதா கட்சி மிக கடுமையாக உழைத்திருக்கிறது. பல நல்ல திட்டங்களை தந்திருக்கிறது. திருநெல்வேலி சென்னைக்கு நடுவுல கூட வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் உங்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த பகுதி மக்கள் இதனால பல நன்மைகளை பெறுகிறார்கள், முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். இப்ப நாங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கோம்னா, மிக விரைவாக நாம் இந்த பகுதிக்கு தெற்கிலையும் புல்லட் ரயிலை தொடங்குவதற்காக திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறோம். புதிய அரசு வந்தவுடன் அதற்கான பணிகள் தொடங்கும். साथियों, आज तमिलनाडु में सारे लोग कह रहे हैं, सारे सर्वे कह रहे हैं कि तमिलनाडु की माताएं बहनें मोदी को खूब आशीर्वाद दे रही है। कई पॉलिटिकल एक्सपर्ट को ये समझ नहीं आ रहा है कि ऐसा क्यों है। इन लोगों को पता नहीं है कि पिछले 10 इयर्स में मोदी ने माताओं बहनों की सेवा की है, उनके आशीर्वाद लिए हैं, उनका दिल जीता है। अगर मैं सिर्फ तमिलनाडु की बात करूं तो 1,25,00,000 घरों में नल से जल का कनेक्शन दिया गया। यहां 12 लाख पक्के घर बनाए गए, 40 लाख से ज्यादा गैस कनेक्शन दिए गए, 57 लाख से ज्यादा शौचालय बनवाए गए, गर्भवती महिलाओं को 800 करोड़ रुपए से ज्यादा धनराशि दी गई। मुद्रा योजना के तहत तमिलनाडु के लोगों को करीब 3 लाख करोड़ रुपए की मदद दी गई। अब बीजेपी ने अपने मैनिफेस्टो में जो घोषणाएं की है उसका बड़ा लाभ हमारी तमिलनाडु की माताओं बहनों बेटियों को मिलेगा। நண்பர்களே, கடந்த 10 வருஷத்துல தமிழகத்தில் இருக்க தாய்மார்களும் சகோதரிகளும் மோடியை ஆதரிக்கிறார்கள் என்று எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. பல நிபுணர்களுக்கும் அரசியல் வித்தகர்களுக்கும் இதற்கான காரணம் என்னன்னு புரியல. எப்படி தமிழ்நாட்டில் மோடி அவர்களுக்கு இந்த ஆதரவும் அன்பும் பெருகி கொண்டிருக்கிறதுன்னு அவங்க எல்லாரும்
எல்லா சர்வேயும் படிச்சு குழம்பி போயிருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் ஒரு காரணம் என்னென்றா, நான் அவர்களுடைய சிரமத்தையும் அவர்கள் படும் துன்பத்தையும் உணர்ந்திருப்பதால அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அதனாலதான் கடந்த 10 ஆண்டுல 1,25,00,000 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு ஜல்ஜீவன் மிஷன்ல கொடுத்திருக்கோம். ஆவாஸ் யோஜனால 12 லட்சம் வீடுகள் கட்டி இருக்கோம். இதெல்லாம் பெண்கள் பேர்ல தான். 40 லட்சம் பேருக்கு கேஸ் இணைப்பு கொடுத்திருக்கோம். 57 லட்சம் கழிப்பறைகள் கட்டி இருக்கோம். கர்ப்பிணி பெண்களுக்கு கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய்க்கு நிதி உதவி கொடுத்திருக்கோம். முத்ரா லோன் கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி எல்லா தாய்மார்களுக்கு தொண்டு செஞ்சா அவங்க அன்பு ஏன் கிடைக்காது? देखिए, ये गुड़िया भारत माता बन के आई है। वाह साथियों, जो तमिल भाषा से प्रेम करता है, जो तमिल संस्कृति से प्रेम करता है, आज उसकी पहली पसंद बीजेपी बन गई है। अब बीजेपी ने अपने मैनिफेस्टो में हमारी तमिल भाषा को वैश्विक पहचान दिलाने की गारंटी दी है। बीजेपी तमिलनाडु की हेरिटेज साइट्स को ग्लोबल टूरिस्ट मैप पर लाने के लिए भी दिन रात मेहनत करेगी। बीजेपी ने पूरी दुनिया में तिरुवल्लुवर कल्चरल सेंटर्स के निर्माण का भी संकल्प लिया है। நண்பர்களே, இங்க பாருங்க, ஒரு குழந்தை எவ்வளவு அழகாக பாரத மாதாவின் வேஷத்தை அணிந்து இங்க நம்ம முன்னாடி வந்திருக்குன்னு பாருங்க. அந்த குழந்தையை காட்டுங்க. பாரத மாதா வேடம் போட்டு ஒரு சின்ன குழந்தை வந்திருக்கு. அதுக்கு எல்லா கரகோஷம் கொடுங்க. நண்பர்களே, தமிழ் மொழியை நேசிக்கிறவங்க, தமிழ் கலாச்சாரத்தை நேசிக்கிற நீங்கள் எல்லாரும் பாரதிய ஜனதா கட்சியும் நேசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க.